சாதனையை முறியடித்த காந்தாரா சாப்டர் 1 2 வாரத்தில் இத்தனை கோடி வசூலா? கன்னட திரையுலகில் புயலை கிளப்பியுள்ள காந்தாரா சாப்டர் 1 பாக்ஸ் ஆபீஸ்ல தன்னோட அற்புதமான வசூலை தொடருது. இந்த படம் ஏற்கனவே 717.5 கோடி வசூல் குவித்த நிலைமையில சீக்கிரத்துல 1000 கோடியை எட்டும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதுக்கு முன்னாடி புஷ்பா 2 படம் 1000 கோடிக்கும் அதிகமா வசூல் குவித்திருந்த நிலையில இப்போ காந்தாரா சாப்டர் 1 படமும் அந்த சாதனை படைக்கும் அப்படின்னு தெரியுது. இந்தியாவோட மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அப்படின்னு வர்ணிக்கப்படுற அல்லு அர்ஜுனோட புஷ்பா 2வை விட அதிக லாப சதவீதத்தை இந்த படம் பெற்றுள்ளது. பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் புஷ்பா 2வை விட 5 மடங்கு அதிக லாப சதவீதத்தை காட்டுது. அல்லு அர்ஜுன் நடிச்ச புஷ்பா 2 திரைப்படம் இந்தியாவில் 1234.1 கோடியும் உலக அளவில் 1742.1 கோடியும் வசூலிச்சுச்சு. கொய்மை தகவலின்படி புஷ்பா 2 படத்தோட பட்ஜெட் 500 கோடி. இதன் விளைவா படம் அதோட பட்ஜெட்டை விட 3 மடங்கு அதிகமா வசூல் செஞ்சுச்சு. இது அதோட பட்ஜெட்ல 348.42% ஈட்டுச்சு. ஆனா காந்தாரா அத்தியாயம் 1 வெறும் 125 கோடியில தயாரிக்கப்பட்டு 14 நாட்கள்ல உலக அளவுல 717.5 கோடியை வசூலித்து பட்ஜெட்டை விட 544.8% அதிகமா ஈட்டியிருக்கு. இந்த படம் இதுவரைக்கும் அதோட பட்ஜெட்டை விட 5 மடங்கு அதிகமா வசூல் செஞ்சிருக்கு. மேலும் இந்த படம் திரையரங்குகள்ல வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கிறதால இந்த வருவாய் மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இறுதி வசூல் புள்ளி விவரங்கள் வெளியான பின்னாடி லாப சதவீதம் இன்னுமே உயரக்கூடும். 2022 வெளியான பிளாக் பஸ்டர் காந்தாரா படத்தோட தொடர்ச்சியே காந்தாரா அத்தியாயம் 1. இந்த படத்தை ரிஷப் ஷெட்டி இயக்கி நடிச்சிருக்காரு. இந்த தடவை ருக்மணி வசந்த் மற்றும் குல்ஷன் தேவையா முக்கிய வேடங்கள்ல நடிச்சிருக்காங்க. குறைந்த பட்ஜெட்ல பாக்ஸ் ஆபீஸ்ல பெரும் வசூல் செஞ்சு கன்னட சினிமாவோட பெருமையையே உயர்த்தி இருக்கு.